ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் அந்த வகுப்போட ஆசிரியர். நல்லபடியா எல்லா மாணவர்களும் ரொம்ப கவனமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாணவர்கிட்ட இவரு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கான பதில் அவருக்கு தெரியல. சரிப்பா, உனக்கு உன்னுடைய நண்பன் ஒருத்தர் இருப்பான்ல, அவர்கிட்ட கேட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அந்த மாணவன், எனக்கு எந்த நண்பர்களும் கிடையாதுங்க ஐயா அப்படின்னு சொல்றான். இது அந்த ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நேத்து வரைக்கும் இந்த மாணவனோ இன்னொரு மாணவனோ ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப திடீர்னு ஏன் இந்த பையன் இந்த வார்த்தையை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பாச்சு உனக்கு, உன்னுடைய நண்பன் தான் பக்கமே உட்காந்துருக்கான்ல, நீ அவனும் ரொம்ப நெருங்கிய தோழர்கள், இப்போ திடீர்னு யாருமே எனக்கு நண்பர்களே கிடையாதுன்னு சொல்றியே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா உங்களுக்கு தெரியாது, நேற்று எனக்கும் இவனுக்கும் ரொம்ப பெரிய சண்டை வந்துருச்சு. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சண்டை பெருசாயிடுச்சு. அன்னையிலிருந்து நான் இவங்ககிட்ட பேசுறதா இல்லை, இதுக்கப்புறம் நான் எப்பவுமே இவங்ககிட்ட பேச போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். உடனே ஆசிரியர் சொல்றாரு, இங்க பாருப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்க சின்ன பசங்க, உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும், இதே நீங்க அப்படியே விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ அறிவுரை சொல்றாரு. ஆனா அந்த பையன் கேட்கறதா இல்லை. சரி, இந்த மாணவர்களுக்கு இதை பத்தின ஒரு புரிதல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த நாள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. அது என்னன்னா, அடுத்த நாள் காலையில எல்லாரும் வரும்போது எல்லாருமே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வரணும். அது வெறுமனே உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த உருளைக்கிழங்குல அவங்களுக்கு யார் மேல கோபம் அதிகமா இருக்கோ, யார் கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களோ, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத அந்த நபர்களோட பெயர்களை எழுதி எடுத்துட்டு வரணும். இப்போ ஒரு மாணவர், அவருக்கு பிடிக்காத 2 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 மாணவர்களோட பெயரை அந்த உருளைக்கிழங்குகளை எழுதிட்டு வரணும். அதாவது அவரு 2 உருளைக்கிழங்குகள் எடுத்துட்டு வரணும். இது அந்த மாணவர்களுக்குள்ள மட்டும் கிடையாதுங்க, வெளியில யார் மேலேயாவது கோபம் இருந்தா கூட அவங்களுடைய பெயர்களை அந்த உருளைக்கிழங்குகளை எழுதி எடுத்துட்டு வர சொன்னாரு. அடுத்த நாள் ஒவ்வொருத்தருமே 1, 2, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருளைக்கிழங்குகளை பையில போட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ எல்லாரோட உருளைக்கிழங்குகளையுமே வாங்கி பார்க்குறாரு. எல்லாருமே அந்த உருளைக்கிழங்குகள்ல பெயர்கள் எழுதியிருக்காங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு, சரிங்கப்பா, நீங்க நான் சொன்னது போலவே எடுத்துட்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த 1 வாரத்துக்கு இந்த உருளைக்கிழங்குகளை நீங்க தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எங்க போனாலும் சரி, நீங்க இந்த உருளைக்கிழங்குகளை கூடையே தான் தூக்கிட்டு போகணும். அது எங்கேயுமே நீங்க விட்டுட்டு வந்துடக்கூடாது. இந்த 1 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த உருளைக்கிழங்குகளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டு கூடையே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் உத்தரவு போடுறாரு. சரி, ஆசிரியரே சொல்லிட்டாரு, அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது அப்படிங்கிறதுக்காக எல்லா மாணவர்களும் அவங்க கொண்டு வந்திருந்த உருளைக்கிழங்க அவங்களுடைய பள்ளி பையிலே வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போய்கிட்டே வராங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு 2-3 நாட்கள் ஆகுது. அந்த உருளைக்கிழங்குகள் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்குதுங்க. அந்த அழுகுன வாடை வெளியில வர ஆரம்பிக்குது. இதனால அந்த மாணவர்களுக்கு அந்த உருளைக்கிழங்கை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனாலுமே அந்த பள்ளி ஆசிரியர் தினமுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யாருமே இதை எங்கேயும் வச்சுட்டு வரக்கூடாது, அதே மாதிரி தூக்கி போடவும் கூடாது. இந்த 1 வாரம் ஃபுல்லா நீங்க கண்டிப்பா பையில வச்சுக்கிட்டே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு பயந்துகிட்டே அந்த மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, அது எவ்வளவு வாட வந்தாலும் சரி, அந்த உருளைக்கிழங்குகளை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படா அந்த நாட்கள் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வீட்லயுமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏன்ப்பா அவனுடைய ஸ்கூல் பேக்ல இருந்து அழுகின வாடை வருது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்கு அது எப்படி சரியா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த 7 நாட்கள் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா இந்த எல்லா உருளைக்கிழங்குகளையுமே தூக்கி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வகுப்புக்கு வராங்க. அந்த வகுப்பு ஆசிரியருமே வராரு. வந்தவர் எல்லாருக்கிட்டையும், என்னப்பா இந்த 7 நாள் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஒவ்வொரு மாணவர்களும் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, நாங்க ஏதோ சும்மா சாதாரணமா நினைச்சோம், இந்த உருளைக்கிழங்குகள் தானே, அதை நம்ம பையில வச்சுக்கலாம், திரும்ப 7 நாள் கழிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா 2 நாட்களுக்கு அப்புறமா அந்த உருளைக்கிழங்குகள் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அழுகுன வாடை அடுத்தடுத்த நாட்கள்ல ரொம்ப அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்த கிளாஸ்ல நம்மளால உட்காரவே முடியல.
அந்த அளவுக்கு அந்த அழுகுற வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வேலையை நீங்க எதுக்குங்க ஐயா செய்ய சொன்னீங்க, எங்களுக்குலாம் ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க. இப்போ ஆசிரியர் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, இது எல்லாத்தையுமே ஒரு காரணமா தான் உங்களை செய்ய சொன்னேன். இப்போ முதல் நாள்ல உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட நான் இதுக்கு பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் சொன்னீங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு மேலேயுமே அவங்க பெயரை எழுதி எடுத்துட்டு வர சொன்னேன். இப்போ இந்த வெறும் உருளைக்கிழங்குகளை ஒரு வாரம் உங்க கூடயே வச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த உருளைக்கிழங்குல இருந்து அழுகுன வாடை வந்துருச்சு. அதை உங்களால சுமக்கவே முடியல, எப்பட அதை இறக்கி வைக்கவும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த அழுகி போன உருளைக்கிழங்குகள் மாதிரி நீங்க அந்த தேவையில்லாத அந்த எண்ணங்களை உங்க மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை ஃபுல்லா அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம், இல்லை வாய் தகராறா இருக்கலாம். இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒருத்தர் இன்னொரு மேல காட்டுற அந்த வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த வெறுப்பு இந்த அழுகி போன உருளைக்கிழங்கு மாதிரி தான். நீங்க எவ்வளவு நாள் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால முதல் வேலையா இந்த உருளைக்கிழங்குகளை எப்படி தூக்கி போட போறீங்களோ அதே மாதிரி மற்றவங்க மேல வச்சிருக்கிற அந்த வெறுப்பையுமே நீங்க தூக்கி போட்டுருங்க. அது எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செஞ்சிருப்பாங்க. உண்மையிலே அவங்க இருந்த சூழ்நிலை அப்படியா இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா மனிதர்களும் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களுக்குமே ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை பாடத்தை அந்த உருளைக்கிழங்குகளை வச்சு சொல்லி முடிச்சாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஒரு பையன் சொன்னா பாத்தீங்களா, எனக்கு எந்த நண்பர்களுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் முதல் வேலையா அவருடைய உயிர் நண்பனை பார்த்து, நண்பா என்னை மன்னிச்சுடு, இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசாம இருந்துட்டேன், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த கிளாஸ் கலகலப்பா போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லா மாணவர்களுமே அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில யாரு மேலேயும் வெறுப்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம ஒவ்வொரு நாளும் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பல மனிதர்கள் சந்திக்கிற மனிதர்கள்ல ஒரு சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலையினால நம்ம கிட்ட சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இல்லை நம்ம மேல கோபப்படலாம். அவங்க கோபப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அப்படி ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அழுகி போன உருளைக்கிழங்கு மாதிரி தான் அந்த வெறுப்பு அப்படிங்கிறது நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமா அழுகடிக்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா முதல் வேலையா இந்த வெறுப்பு அப்படிங்கிறத விட்டுட்டு யாரு மேல நீங்க வெறுப்பா இருக்கீங்களோ அவங்க கிட்டே போயிட்டு மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பா நீங்களுமே இந்த வெறுப்பு இல்லாத ஒரு நல்ல மனிதர்களா வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.